உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு இப்ப நீங்க எல்லாருமே பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க. அம்மாவை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க, தம்பியை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க, தகப்பனை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க, குழந்தைகளை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க, வீடை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க, எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க, காரை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க, பைக்கை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் பாதுகாக்கிற உங்களுக்கு உங்களை யாரு பாதுகாக்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு உங்களை யாரு பாதுகாக்கிறான்னு என்னைக்காவது தேடி இருக்கீங்களா? நீங்க நடமாடுறீங்க, எல்லாரையும் பாதுகாக்கிறீங்க, எல்லாரையும் காப்பாத்துறீங்க, எல்லாருக்கும் உதவி பண்றீங்க, உணவு வாங்கி கொடுக்குறீங்க, குடும்பத்துக்காக ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிறீங்க, எல்லாமே கார் வாங்குறீங்க, பங்களா வாங்குறீங்க, எங்க போனாலும் எல்லாமே பண்றீங்க, எல்லாமே நடமாடுறீங்க. அந்த நடமாடுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த பாதுகாக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் தாங்க, அந்த ஜீவன் தான், அந்த மூச்சு காற்று தான், உங்களுக்கான இறைவன் தான், உங்களுக்கான தலைவன் தான், உங்களுக்கான கடவுள் தான். அவர் இல்லைன்னா உங்களால யாரையுமே பாதுகாக்க முடியாது, கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்க முடியாது, நீங்க லட்ச லட்சமா செலவு பண்ண முடியாது, கார் ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது, எந்த காரியமும் ஈடுபட முடியாதுங்க. அவர் இருந்தா மட்டும்தான் உங்களால நடமாட முடியும், பேச முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும், சாப்பிட முடியும், எல்லாமே பண்ண முடியுங்க. உங்களை பாதுகாக்கக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ளதான் இருக்கார்.